ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே ராமச்சந்திரன், கண்மணி எல்லாருமே மாரில் போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. துரோகி, நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லடா அப்படின்னு ராமச்சந்திரன் ஒரு பக்கம் கத்துறாங்க. அப்போ நம்ம கண்மணி, இங்கே பாரு வீரா, அதுக்கு பேரு தாலியே கிடையாது, வெறும் மஞ்ச கயிறு தான், கலட்டி எரி வீரா அப்படின்னதும் வீரா எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம கண்மணி என்ன பண்றாங்கன்னா, வீரா கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டலான்னு போறாங்க. அப்போ வள்ளி தடுத்து நிறுத்திடுறாங்க. எங்க வீட்டுக்கு மருமகன்னு கூட பார்க்க மாட்டா, அவ்வளவுதான், வெட்டி போலி போட்டுருவேன், எட்ரி கையா அப்படின்னதும் கண்மணி கையை எடுத்துடுறாங்க. அப்ப நம்ம வள்ளி இங்க பாரு, ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியா அவளுக்கே கலட்ட உரிமை இல்லாதப்போ இடையில நீ யாரடி? இங்க பாரு வீரா, மாறன் எப்படியோ உன் கழுத்துல தாலி கட்டிட்டாமா, எப்படித்தான் இருந்தாலும் மாறன் தான் உன் புருஷன் அப்படின்னு வள்ளி சொன்னதும் வீரா எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வீராவிடமா, ஆமா வீரா, மாறன் தான் உன் புருஷன், இனி எக்காலத்தை கொண்டு தாலியை கலட்டிடாதடி, அது மிகப்பெரிய குற்றம் ஆயிடும் அப்படின்னு எல்லாரும் பேசினதும் கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு பையனாடா, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டே அப்பா அப்படின்னு நம்ம மாற சொல்லலான்னு வரும்போது, இங்க பாரு, இந்த தப்பை தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாத, இந்த தப்பு பண்ணா பின்னாடி என்னென்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ தெரிச்சே பண்ணிருக்கனா இது தப்பே இல்லை, இதுல சரியே இல்லை. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தகப்பு பிள்ளைங்கிற பந்தம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, இன்னொரு வாட்டி என் மூஞ்சிலும் முடிச்ச மவனே, அவ்வளவுதாண்டா, இங்க பாருன்னு சொல்றத கேளுன்னு மாறு பாவம் அப்படிங்கிறது பேசாத வள்ளி, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு ராமச்சந்திரன் சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரன், இங்க பாரு, நீ ஆரம்பத்திலேயே வீராவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்க, நானே உன்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்பேனா, இப்படி பண்ணிட்டே அப்படின்னதும் உடனே நம்ம வள்ளி இங்க பாருன்னு நல்லா யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி மாறு எப்படின்னு இருந்தா, வீரா அவனோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் மாறும் வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்ல போனா, மாறின இந்த அளவுக்கு மாற்றினது வீராதான். அதனால காலம் பூரா வீரா மாற கூட இருந்தா மாறனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அப்படின்னு வள்ளி எடுத்து சொன்னது யாருக்கு? இவனோட வாழ்ந்தாவா? இங்க பாரு, வீரா பக்கத்துல யாரா இருந்தாலும் வீராவோட குணத்துக்கு வீரா அப்படித்தான் எல்லாரையும் கவனிப்பா, அதை தான் அட்வான்டேஜா எடுத்துட்டு இவன் பழகிட்டான். இங்க பாருங்க, நான் கடைசியா ஒரு சொல்றேன், அவன் பக்கம் யார் யார் நிக்கிறீங்களோ அவங்க யாரும் என் கூடவும் என் வீட்டவும் வர வேணாம், அப்படி இல்லாதவங்க மட்டும் என் கூட கிளம்பி தானா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னதும் எல்லாருமே கிளம்புறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம வள்ளி, சூர்யா, ராகவ், காட்டி, மாறன் இவ்வளவு தான் நிக்காங்க. அப்ப நம்ம வள்ளி, இல்லடா, நான் உன்னை தனியை விட்டு போக மாட்டேன் மாறா, நான் உன் கூட நிப்பேன், ஏன்னா உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னதோ, அத்தை நான் சொல்றத கேளு, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அத்தை, பிளீஸ் நீங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு, உன் அண்ணன் கொஞ்சம் நெஞ்ச பாசத்தையும் உன் கூட வச்சிருக்காரு, அதையும் இழந்துடாதத்தை, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் வள்ளி அங்கிருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அப்போ காட்டி நேரம் அங்கிருந்து வள்ளி அழைச்சிட்டு போறாங்க. மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்காங்க. மாறா, சொல்ல போனா எல்லாமே என்னோட தப்பு தாண்டா, இந்த நடந்த எல்லாத்துக்கும் காரணம் தாண்டா, நான் கொலை பண்ண விஷயம் என்னாலதான் நம்ம வீராவோட அண்ணன் செத்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, கண்டிப்பா வீரா உன்னை மன்னிச்சு ஏட்டுப்பா, இப்படி ஒரு தியாகம் பண்ணிட்டேன்னு அப்பா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி பாருடா, இப்ப கூட ஒண்ணும் இல்லடா, நீ என்கிட்ட சத்தியம் வாங்கிட்ட, அந்த சத்தியத்தை மீற மனசும் எனக்கு கிடையாது, நீ ஓமன ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே போய் அப்பா கிட்டையும் வீரா கிட்டையும் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னதும், அண்ணா அவ்வளவுதான், ஏற்கனவே நான் காண்ட்ல இருக்க, என்ன கடுப்பு போயிட்டாம இங்கிறது கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ராகம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பேரும் வீட்டுக்கு வந்ததும் நம்ம கண்மணி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு வீரா, இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம், அதுவும் அவன் வாழ்ந்த வீடு உனக்கு வேணாம், நீ எப்பவும் போல அம்மா கூடவே இரு அப்படின்னு சொன்னது. கண்மணி, நீ வாயம் மூடிட்டு என்னடி பேசிட்டு இருக்க, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத, இங்க பாரு, லூசுத்தனமா பேசாம நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு வீரா, எப்போ மாறும் கழுத்துல தாலி கட்டினானோ இனிமேல் உனக்கு நம்ம வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இனி உன் வீடு இந்த ராமச்சந்திரன் ஐயாவோட வீடு தான் அப்படின்னது. இங்க பாருமா வீரா, அந்த மாறம் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வாரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், என்ன தப்பி தவறி அந்த மாறவும் கழுத்துல தாலி கட்டிட்டான், அதாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னதோ. ஐயோ, என்னமா
மாமா அது என்ன ஐயா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு வீரா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா வள்ளி வந்து இங்க பாருங்க அதான் நடந்து போச்சுல, அதான் மாறின வீட்டு பக்கமே வர வேணாலும் தண்டனை முறை கொடுத்துட்ட, இனி என்ன வெட்டி இருக்கு அப்படிங்கிறது வள்ளி நீ பேசாத, எல்லாத்துக்கும் முழு காரணமே நீதான். அவன் தான் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்றான்னா நீ அவனுக்கு புத்தி சொல்லி அவனை திருத்த வேணாமா, அதை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்துலாம் ஆட்ட போட்டிருக்கா அப்படின்னதும் என்ன எல்லாரும் பாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், ஏதோ தெரியாதனமா ரோட்ல விட்டுட்டு போயிட்டான், அதுக்காக அதிக காலம் பூரா சொல்லி காட்டிட்டு இருப்பியான்னு. இங்க பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு, எனக்கு என்னமோ வீராவும் மாறணும் சேரணும் தான் அந்த கடவுளே ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னதும் இல்ல இது கடவுள் வச்ச ஆசை இல்ல, நீயும் அந்த மாறனை போட்டு திட்டோங்கிற மாதிரி ராமச்சந்திரம் வள்ளியை போட்டு திட்டுவாங்க.